ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நிரஞ்சன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட் தான். என்ன ஒரு அதிசயம், ஸ்டார்டிங்கில் ரேபிட் ரேஸு காய்ஸ். அப்புறம் நீங்கள் பேர் கேட்கலாம், ஏன்டா இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னு. அது ஒன்றும் இல்லை கைஸ், கொஞ்சம் எக்ஸாமு லீவுக்கு ஊருக்கு போய்ட்டு ஃபோன் கையில் இல்லை, அதான் கைஸ். கைஸ் இன்றைக்கி நம்ம பிளாக்ஸ் ஃப்ரூட் தான் விளாட போகிறோம். ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், நான் அதில் செகண்ட் சி மேக்ஸ் லெவல் தான் இல்லை, செகண்ட் சி. நான் இதில் இப்போ நான் இதுலேயும் வந்து இப்போ யூடியூப்பில் போடுறதுக்கு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வந்திருக்குங்க கைஸ். வந்து பார்த்தா ஸ்டார்டிங்காக ரேபிட் ரேஸு. நீங்கள் வந்து என்னடா நீ இவ்வளோ ஸ்பீடாக ஓடுற அப்படின்னு சொல்லி நீங்களும் விளாண்டு பார்த்து தெரிலடா என்னடா நீ மட்டும் ஸ்பீடாக ஓடுற அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வந்து ரேபிட் ரேஸு ஸ்டார்டிங்கில் கிடச்சிருச்சு. இதான் ஒரு சில பேர்த்துக்கு தான் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம நிறைய பேர்த்துக்கு எப்படி விளாடுறதுன்னு தெரில, அதை நம்ம சொல்லித்தரல. ஓகே, ஃபஸ்ட் நம்ம பிளாக்ஸ் ஃப்ரூட்டில் என்ன பண்ணணும்னா அவன்கிட்ட போய் இப்போ நம்ம கொஸ்ட் எடுத்தாலும் அந்த மாதிரி வந்து பண்டிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சில பேர் இருப்பானுங்க, அவங்கள போய் அடிக்கணும். நான் ஷிஃப்ட் லாக் பண்ணிக்கிறேன். நான் பிசி பிளேயர் தான் இல்லை கைஸ், ஆனால் ஷிஃப்ட் லாக்கே விளாண்டாண்டு பழகி போயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி 5 பேர்த்து அடிக்க சொன்னால் நம்ம 2 பேர்த்து அடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து லெவல் ஏற நம்ம அடுத்தடுத்து ஐலாண்டு போகலாம். இந்த கேமில் லெவல் தான் கைஸ் மெயினு. லெவல் இல்லாட்டி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. பாருங்க, இன்னொருத்தன் கிரைண்ட் அடிச்சிட்ருக்காங்க. இன்னொருத்தனும் ஒரு ரேபிட் ரேஸு கைஸ். அவனை பார்த்தீங்களா, அவனும் ஒரு ரேபிட் ரேஸ் வச்சுருக்கானுங்க கைஸ். இன்னொருத்தன் போகிறான், இவனும் ரேபிட் ரேஸு. டேய், எல்லாருமே ரேபிட் ரேஸாடா. யாரா நீங்களா எல்லாருமே ரேபிட் ரேஸா கைஸ்? இவன் அடிக்குவானா? டே, நான் ஒன்றை விட ப்ரோ என்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டில். சரி விடுங்க, நம்ம இவனை போய் அடிக்கலாம் கைஸ். இவனொருத்தன் வரான். டே யாரா நீ, எதுக்குடா சும்மா கடுப்பேற்றுறான் கைஸ். எவனொருத்தன், இவனுங்க 2 பேர் யாருன்னு தெரில. அவங்க இவனை அடிச்சுட்டே இருக்கலாம். அவங்க ஒருத்தனுக்கு டேமேஜ் இல்லை, டப்புன்னு போய் முடிச்சிடலாம். ஓகே, கொஸ்ட்டு முடிச்சாச்சு கைஸ். அடுத்து போய் நம்ம மறுபடியும் கொஸ்ட் எடுக்கலாம். ஸ்கிப் 1000 ரூபாய் சேர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி வாங்குறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்ஸ்னு இருக்கும். மீல்னால் வந்து நமக்கு கைக்கு எனர்ஜி அது இன்க்ரீஸ் ஆகும், கையில் அடிக்கிற டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும், எனர்ஜி அதிகமாகும். டிஃபென்ஸ் வந்து ஹெல்த்து, ஸ்வாடு வந்து ஸ்வாட் டேமேஜ், கன் வந்து கன் டேமேஜ். பிளாக் ஃப்ரூட் வந்து அங்கேயே தெரியும், அந்த ஃப்ரூட் சாப்பிட்றனால அவர் எபிலிட்டி இருக்குல்ல, வேறு எஃபெக்ட் அதிகமாகும். இவன் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கானே. ஓகே கைஸ், இப்போ நான் 1000 ரூபாய் சேர்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் 1000 ரூபாய் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம போய் ஸ்வாடு தான் வாங்க போகிறோம். இப்போ நம்ம என்ன ஸ்வாட்னா கட்டானாவா கட்லாஸா ரெண்டுமே நல்லாயிருக்கும். நான் கட்டானாவே வாங்கிக்கிறேன். பச்சை சொர்ரா தொட்டாச்சு. ஓகே, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும், ஆனால் எனக்கு கட்டானா தான் வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த பேரே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் ஃபேமஸ் இல்லை. சரி ஓகே, இப்போ இவனை அடிச்சிட்டு இருக்கலாம். இங்கே ஒருத்தன் இருக்கான். யாரா பண்டிட்ஸு. சரி அடிக்கலாம். எனக்கு டேமேஜ் போடுறேன் இவனை முடிச்சு. சரி வாங்க போய் எனக்கு கொஸ்டே இருக்காமல் அடிச்சிட்ருக்கேன். சரி ஓகே ஐஸ், இங்கே வந்து செட்டிங்ஸில் வந்து டேமேஜ் கவுண்டர் அப்படின்னு இருக்கா, இதை வந்து ஆன் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வந்து இப்போ பாருங்க, அடித்தோன்னா 11 டேமேஜ் ஆகுது. ஓகே, கையில் அடித்தோன்னா அதுலேயும் 11 டேமேஜ் தான். ஓகே, ரெண்டுமே சேம் டேமேஜ். ஆனால் ஸ்வாட்லேயே தான் அடிப்பேன், ஏன்னா ஸ்வாடில் அடிக்கப்போ கொஞ்சம் நீளமாக இருக்கிறனால தூரத்துலேருந்தே அடிக்க முடியும், அதனால தான். ஓகே, இவன்கிட்ட போய் கொஸ்ட் எடுத்துடலாம். ஓகே, கொஸ்டரா. சரி ஓகே, கொஸ்ட் எடுத்தாச்சு. இவன் வேறு யாரானி. வாங்க நம்ம இவனை அடிக்கலாம். அறா போடு தக்காளி. சூப்பர். லெவல் வந்து 8 ஆயிடுச்சா, செம்ம. கட்டானாவோட மாஸ்ட்ரி இப்போ தான் 2 வருதா? ஓ ஆமாம்ல, இப்போ தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணோம். சரி இவங்க இவனை வச்சிட்ருக்கலாம். அட்ரா போடு தக்காளி. இந்த 3 செம்மையாக இருக்குது கைஸு. அப்படியே கையில் அடிக்கிறதும் சரி இதுவும் சரி சேமாக தான் இருக்குது. சூப்பர் ஆட்ரா. என்னடா 13 டேமேஜாக போகுது, செம்ம. சரி ஓகே, அடிக்கலாம், எல்லாத்தையும் அடிக்கலாம். இன்னும் ஒரே ஒருத்தன், இவனை மட்டும் கொண்டுடலாம். கொண்டு நான் வந்து 10 லெவல் ஏறினதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வந்து அடுத்த ஐலாண்ட் வந்து அன்லாக் ஆக போகுது. சரி ஓகே, 10 லெவல் எடுத்துட்டேன். பாருங்க வந்து ஸ்டாட்ஸில் போய் நம்ம எதுக்கு அதிகமாக இப்போ கன்னு டிஃபென்ஸ் இருக்குதா, இப்போ வந்து அதுக்கான டேமேஜ் இப்போ கன்னுக்கு போனால் கன் டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகணும். அந்த மாதிரி
இப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்து காம்பஸ் இருக்கும். நான் தொட்டுட்டேன். இப்போ வந்து தொடுறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. அப்படி வந்தாலே வந்து அடுத்தது அன்லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து நான் கொஸ்ட்டில் அடுத்து யாருமே இல்லை. அதனால் வந்து எனக்கு வந்து அடுத்த ஐலாண்டு தான் வந்து அன்லாக் ஆகும். ஸ்டார்டிங்கில் யாரும் இல்லைல்ல, அதான். சரி ஓகே. இல்லை, தண்ணியில் வச்சா நீந்த முடியுது. ஏன்னா வந்து நம்ம நீந்த முடியாதா பிளாக்ஸ் ஃப்ரூட்னு சொல்லி ஒரு ஃப்ரூட் இருக்குது. இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளால் தண்ணியில் நீந்த முடியாது. அது ஏன்னு சொல்லி வந்து ஒன் பீஸ் பார்த்தேன், உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த கேமே ஒன் பீஸ்க்கு தான். ஒன் பீஸ் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கேம் ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஓகே, அடுத்த ஐலாண்ட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜங்கிள் தான். ஓகே, ஜங்கிளுக்கும் அங்கே பாருங்கள், ஜங்கிள் காடாக இருக்கும். நான் தான் இந்த இடத்துக்கு கடைசியாக எப்போ வந்தேன். சரி ஓகே. அப்புறம் சஞ்சித் தமிழ் கேமிங் ப்ரோ, உங்கள் வீடியோ தான் பார்த்தேன் ப்ரோ. நீங்களும் விடிஜி ஃபேன் தான், நானும் விடிஜி ஃபேன் தான் ப்ரோ. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம இங்கே ஹோம் பாயிண்ட்டு செட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ பாருங்களேன், இப்போ வந்து ஹோம் இருக்கா, சைடில் வீடு மாதிரி கற்றுட்டோன்னா டெலிபோர்ட் ஹோம் டு ஜங்கிள் அப்படின்னு இருக்கும். அது ஒரு டைமர் ஓடும் நமக்கு மேலே. அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடத்துக்கே வந்துடுவோம். அதான் இந்த எபிலிட்டி. ஓகே, மேலே ஒன்று போகிறேன். சரி, இந்த ஐலாண்டில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா மங்கி, கொரில்லா கிங்கு இத்தனை பேர் இருப்பாங்க இந்த இடத்துல. சரி ஓகே. அப்புறம் அந்த சஞ்சித் தமிழ் கேமிங் ப்ரோ, உங்கள் வீடியோ பார்த்தேன், உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இங்கே போட்ட கமெண்ட் இருக்குது, நான் அதை பார்த்துட்டேன் ப்ரோ. அப்புறம் உங்கள் எல்லா வீடியோக்கும் நான் வந்து லைக் பண்ணிட்டேன், மறக்காமல் போய் பாருங்கள். நான் கமெண்ட் தான் பண்ணல, என்ன பண்ணுறதுன்னு தெரில ப்ரோ, அதான் ப்ரோ. சரி இங்கே ஒரு மங்கி இருக்காங்க, நடிச்சிட்டே இருக்கலாம். ஓகே, சூப்பர். அட்ரா ஸ்பெஷல் இந்த மூவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூவ்லாம் செம்மையாக இருக்குது கைஸ். ஓகே, லெவல் வந்து 11 வந்தாச்சு. ஓகே, சூப்பர். நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு ஐலாண்ட் நம்ம கேப்சர் பண்ணிடலாம் கைஸ். அதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு சொல்லி தோணுது. அப்படியே பண்ணிடலாம் கைஸ். நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் ஒவ்வொரு ஐலாண்டே கேப்சர் பண்ணிடலாம், அதான் நல்லாயிருக்கும். ஒரு வீடியோவில் வந்து ஜங்கிள், இன்னொரு வீடியோவில் வந்து பைரட் ஸ்டார்ட், இன்னொன்று வந்து பைரட் வில்லேஜ். நிறையா ஐலாண்ட் இருக்குது. இந்த ஐலாண்டு லெவலுக்கு ஏற்ற ஒரு சில ஐலாண்ட் தான் இருக்குது. இப்போ 10 லெவல் வந்தால் ஜங்கிள், அந்த மாதிரி நிறையா ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 10 வரைக்கும் வந்து நம்ம பைரட் ஸ்டார்ட்ஸில் இருந்தோம். நம்ம மெரீன் தொட்டோன்னா வந்து மெயின் ஸ்டார்ட்ஸில் வரோம். ஆனால் இப்போ ஏன்னு தெரில, இந்த பைரட்ஸ் மெயின்ஸ்ன்னு எனக்கு காட்டல, அது ஏன்னே தெரில கைஸ். சரி ஓகே. இப்போ அங்கே ஒரு மங்கி இருக்காங்க, 13 டேமேஜா, செம்ம. ஓகே, அழிக்கலாம். சரி, நம்ம கை மாதிரி இருக்குது. சரி, அதுக்கு சைடில் ஏன் எம்மு மாதிரி ஒன்று எழுதியிருக்காங்க? தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், எனக்கு இப்போக்கோ தெரில. ஓகே, கொஸ்ட்டு முடிச்சாச்சு, சூப்பர். அடுத்து என்னடா ரெட் கலரில் காமிக்குது, அடுத்த ஐலாண்ட் அன்லாக் ஆகிடுச்சான்னு சொல்லி கத்தாதீங்க யாரோ. ஏன்னா வந்து ரெட் கலரில் காமிக்குதுன்னா ஒரு வேளை வந்து எனக்கு வந்து அடுத்த மங்கீஸ் இருக்கானுங்கள்ல, அவனுங்களுக்கு வந்து 15 லெவல் இருந்தால் போதுமா. அதனால் நான் வந்து அடுத்து வந்து மங்கீஸ் அடிப்பேன். சரி, கொரில்லா அடிப்பேன். சரி ஓகே. இங்கே காசு இருக்குது. ஓகே, எடுத்துக்கலாம். 2000 ரூபா. ஓகே, செம்மடா. ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். பாய்.